சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார். எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக நமக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் நிதியை தராம இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரதான். 3000 5000 ஏன் 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான். 3000 5000 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா? அண்ணா கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம். அது மட்டுமல்ல, மொழிப்போர் வீரர்களான நடராஜன் தாளமுத்து ராஜேந்திரன் போன்றவருடைய கொள்கை உணர்ச்சி எனக்குள்ள ஓடுற காரணத்தினால தான் நான் அப்படி சொன்னேன். 1938 இந்தி திணிப்புக்கு எதிராக நாம போராடி கொண்டிருக்கிறோம். இந்தி என்பது வெறும் மொழி திணிப்பு மட்டுமல்ல, அது பண்பாட்டு படையெடுப்பு. இந்தியா முழுக்க இந்தியின் ஆதிக்கத்துக்கு எத்தனை மொழிகள் வழியானது. இந்திய உதைக்கு நாம் ஆங்கிலத்தை தொடர செஞ்சதால தமிழ்நாடு எப்படி வளர்ந்ததுன்னு கடந்த ஆண்டு நான் ஒரு கடிதத்துடன் எழுதினேன். இந்திய அளவில் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. பல்வேறு மொழி பேசும் மக்கள் என்னோட பதிவுகளுக்கு கீழே தன்னுடைய மொழி இந்தியாவில் அழிந்தது எப்படின்னு பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும்னு தான் காலந்தோறும் டெல்லியில நம்ம மேல படையெடுத்து வராங்க. நாம பார்க்காத படையெடுப்பா? நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துணைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. உறுதியோடு சொல்றேன். டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. ரெண்டாயிரத்தி 21 பெற்ற தோல்வியிலிருந்து எந்த பாடமும் கத்துக்காம மறுபடியும் கொத்தடிமை கூட்டமான அதிமுகவின் தோல்ல வந்து பாஜக வருது. இங்க சுந்தர் பேசுகிற போது சொன்னார, நேற்று முன்தினம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார். இனி அடிக்கடி இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்களை எதிர்பார்க்கலாம். தேர்தல் சீசன் வந்துட்டா போதும். தமிழ்நாட்டுக்கு வந்து பல வெரைட்டியில அவர் வடைகளை சொல்றது வழக்கம்தான். இந்த முறையும் வந்தார். வழக்கமான பழைய வடைகளை தான் சுட்டுட்டு போயிருக்கார். அந்த மாவும் புளிச்சு போச்சு. அதை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு. பிரதமர் வராருன்னு சொன்னதும் சில கேள்விகளை நான் கேட்டிருந்தேன், எழுப்பியிருந்தேன். அவர் வருவதற்கு முதல் நாளே அந்த கேள்வி நான் எழுப்பியிருந்தேன். நீங்க எல்லாரும் அந்த ஊடகங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்ப வரும்?
தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டின் தொகுதி அளவு குறைக்கப்படாத இந்த உறுதிமொழி உங்க வாயிலிருந்து எப்போ வரும்? பாஜகவின் முகவர் போல செயல்படுகிற ஆளுநருடைய அராஜகம் எப்போ முடிவுக்கு வரும்? ஒன்றிய பாஜக அரசிடமிருந்து தமிழுக்குரிய ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு எப்போ வரும்? 100 நாள் வேலை திட்டத்துக்கு பதிலாக மாநிலங்கள் மேல நிதி சுமை ஏற்றி ஊரக மக்கள் வாழ்வாதாரத்தை ஒழிச்சு கட்டக்கூடிய புதிய திட்டம் எப்போ கைவிடப்படும்? 10 ஆண்டுகளா இன்ச்சு இன்ச்சா ஒன்றிய பாஜக அரசு இழைக்கிற மதுரை எய்ம்ஸ் 8வது உலக அதிசயம் எப்போதான் எங்க கண் முன்னால வரும்? இயற்கை பேரிடருக்கான நிவாரணத் தொகை தமிழ்நாட்டுக்கு எப்போ வரும்? ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி எப்போ கிடைக்கும்? கோவை மதுரையில மெட்ரோ ரயில் ஓடுமா அப்படின்னு இப்படி அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டேன். இது எதுக்குமே பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லல. இருந்தா தானே சொல்றதுக்கு. ஆனா தேர்தல் குறித்த தன்னுடைய கற்பனைகளை பேசிட்டு போயிருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவிருக்கா? உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணீங்க? அதுக்கு பரிசா முழுமையான தோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பரிசா கொடுத்தது மறந்து போச்சா? உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார, அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், வளர்க்க பாடுபட போகுதான். இது எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது?